என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ இந்த மெத்தட் பேர் கூட சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுங்க. ஆல்டைட்டாக பண்ணிக்க வேண்டியதுதான். போட்டலாம் நிறைய டெஸ்ட், ஒரு 11 டெஸ்ட் எடுப்போம். முடியே வழிச்சாதான் மொட்டை அங்கே கட்டாயமாக 100% பண்ணித்தரேன். தேவையில்லாத வந்தீங்கன்னா நான் அதை செய்ய மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற கட்குழிக்கு வந்திருக்கிறோம். எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிசா ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அபிசா ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து ஒரு புது விதமான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை கேர் ஸ்டூடியோ கிளினிக் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். 18 வயசுக்கு மேலே போனாலே நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து அப்படியே முடி கொட்டுதலான்னு கடைசி கல்யாணத்துக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடி கொட்டுறார்கள் எல்லாம் இருப்பீங்க. அதுக்கான ஒரு சிறந்த தீர்வு தான் இந்த முடி நட்டுற ஒரு கிளினிக். உண்மையிலுமே வந்து எல்லாருமே யோசிப்பீங்க இந்தியாவில் தான் போய் செய்யணும் அப்படின்னா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வவுனியாவிலே வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இதில் செய்து கொண்டிருக்கணும். என் ஃப்ரெண்ட் கூடி அடித்து சொல்லியிருந்தவர், நானும் செய்ய போகிறேன்டா, நீ வா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கழிச்சிருந்தவர். அதுக்கு முன்னுக்கே வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இங்கே இருக்கிற டாக்டர்களோட வந்து கதைக்கக்கூடிய மாதிரி. குறிப்பாக இதில் வந்தீங்களாண்டாலே எல்லாமே இப்போ டாக்டர்கிட்ட கதைச்சு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றல இங்கே நடக்கிற ட்ரீட்மெண்ட் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவில் போட்டிருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. குறிப்பாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மேலே வந்து கிளினிக் இந்த பேரெல்லாம் வந்து போட்டிருக்கணும். இதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அவ்வளோமே வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி இதுதான் வந்து அந்த டாக்டர்ன்ற நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு அவரோட அப்பாயின்மெண்ட்டுகளை போட்டு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து இந்தியாவில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டா என்ன அப்படின்றதுக்கான விளக்கமான படங்கள் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும். பாருங்கள், பிஆர்பி ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி பிஆர்எஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து விளக்கமாக வந்து போட்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து செய்த கிளைண்ட்டுக்கான எல்லா விதமான ஃபோட்டோக்களுமே வந்து நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி வந்து போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இதில் இருந்து போய் அப்படியே வந்து டாக்டர்கிட்ட கதைப்போம். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்டா என்னன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். இந்த கேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்டா என்ன? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா வழுக்கை தலை, அதாவது ஒரு பகுதியில் ஒரு பகுதி மாத்திரம் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது இங்கே பாருங்கள், இந்த மெத்தட் பேர் கூட சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல பால்ட் இருக்குது, ரைட்டா? அப்போ இந்த இடத்துல முடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல முடி இருந்துன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல முடி இல்லை தான் பிரச்சனை. அப்போ டோனர் பாருங்கள், இந்த பகுதி இதை இங்கேருந்து டச் பண்ணி எடுத்து பாருங்கள், ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன், இது பஞ்சஸ், இதை டச் பண்ணுறோம், இப்போ எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இம்ப்ளான்டேஷன்ஸ் பண்ணுறோம். இங்கே அது பாருங்கள், இப்போ இருக்கு FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஒரு முடியாக டச் பண்ணி எடுத்து இன்னொரு பகுதிக்கு மாற்றுறது தான். இந்த மாதிரி தலையாக இருந்து இந்த மாதிரி மாறிக்கும். எங்கேருந்து எடுக்கிறோம்? இந்த பின் பகுதியில் எடுக்கிறோம், பியர்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். ஓகே. இதை வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஆரம்பிக்குவோம்? ஆல்டைட்டாக பண்ணிக்க வேண்டியதுதான். வழுக்கையாக இருக்கிறவங்க எல்லாரும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். வாழ்க்கையை போச்சு வாழ்க்கை போயிடுச்சு நினைக்கிறவங்க எல்லாரும் தாராளம் ட்ரான் பண்ணால் 10 நாள் பழைய முடி பார்க்கலாம். ரைட். டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாருமே வந்து செய்யலாம். அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வயசு இல்லை அப்படின்ட்டு இல்லையா? இல்லைங்க, வயசு கட்டாயமாக உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு வயசு உண்டுங்க. அது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் ஏர் லாஸே ஒன்று வரும் எல்லாருக்கும், ரைட்டா? அப்போ 18 வயசுக்கு அப்புறம் தான் பால்டு ஏர் லாஸ்லாம் வரப்போது. 18 வயசுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ணிக்கலாம். அதனால் அந்த வயசுன்றது நீங்கள் 18 வயசு மேலே 70 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம். 70 வயசு அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் 18 வயசு மேலே தான் எல்லாம் ஏர் லாஸ் வரப்போகுது. அதனால் பயம் கொள்ள வேண்டியதில்லை. 18 வயசு கீழே வந்தால் தான் ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. மற்றதெல்லாம் டெஸ்ட்டில் எடுத்து பார்ப்பேன். மற்றபடி 18 வயசுக்கு மேலே வர எல்லாத்தையுமே சரி பண்ணுற முடியும். பயப்பட என்னென்ன டெஸ்ட்டுகள் எடுப்பீங்க ஒரு ஆளுக்கு? அது என்ன டெஸ்ட் எடுக்கணும் லேப்டில் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த டெஸ்ட் போட்டலாம். நிறைய டெஸ்ட், ஒரு 11 டெஸ்ட் எடுப்போம். அது தேவையான டெஸ்ட், ஒருத்தர் HIV லிவர் இன்ஃபெக்ஷனு, தைராய்டுலேருந்து நிறைய எடுப்போம். ஹார்மோன் டெஸ்ட் வரைக்கும் எடுப்போம். எல்லாமே அது தேவைகளுக்கு எல்லாமே எடுப்போம். ரிப்போர்ட் வரும்போது நாங்கள் கிளியராக பேஷண்ட்டு கொடுத்துருவோம் எல்லாமே. சரி, குறிப்பிட்ட ஒரு சில வருத்தங்கள் இருந்தால் செய்யலாம் அப்படின்றீங்களா? HIV இருந்தால் அவர் செய்ய முடியாது. சுகர் தான் பண்ணலாம். சுகர் பிபியில் நார்மல் கண்ட்ரோல் பண்ணால், HIV கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியாதனால பண்ண மாட்டோம். லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ண மாட்டோம். சில டிசீஸ்க்கு பண்ண இயலாது. மற்றபடி நார்மலாக ஒரு சுகர் பேஷண்ட்டோ இல்லைன்னா ஒரு பிபி இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். சரி, இப்போ முடி வந்து ஒரு ஆளு சொட்டை ஆயிட்டு ஃபுல்லா, ரைட்? இப்போ வந்து அதாவது டோனர் ஏரியான்னு சொல்லி கம்மியாக இருக்குது. அதுலேயும் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்போ இதில் கம்மியாக இருக்குன்னா இந்த பியர்டு, சில பேருக்கு வந்து இந்த டோனர் கம்மியாக இருக்கும், பியர்டு அதிகமாக இருக்கும், ரைட்டா? அப்போ இந்த பியர்ட் டச் பண்ணும். இல்லைன்னா ப்ரைவேட் பார்ட், செஸ்ட் ஹேர், அது நம்ம அந்த பேஷண்ட்டை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி அதாவது டோனர் இருக்குது. டோனர்ன்றது கொடுக்கக்கூடிய பகுதியாக பார்க்குறோம், பால்டுன்றது பண்ணக்கூடிய பகுதியாக பார்க்குறோம். அந்த பாலோட சைஸ் என்ன, டோனோட சைஸ் என்னன்றத விஷயம். இப்போ உங்களுக்கு நல்ல முடி இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த மாதிரி நல்ல டோனர் இருந்ததுன்னா எந்த பேச்சும் பேச வேண்டாம். அப்போ நல்ல டோனர் இல்லை, கம்மியாதுன்னா பியர்டை டச் பண்ண வேண்டியிருக்கும்.
செஸ்டர், ப்ரைவேட் பார்ட், இந்த 3 பகுதியிலேருந்து எடுக்க முடிய ஆனால் என்ன விஷயம் எங்கெங்கே எப்படி யார் இருக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். ஒருவேளை நம்ம அப்படியே டேரெக்டாக எல்லாருமே பண்ணுற முடியும்னா முடியாது. ஸோ கன்சல்டேஷன் வரும்போது என்ன விஷயம் பண்ண முடியும்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். என்ன மாதிரி டோனருக்கு எவ்வளோ பெரிய பால்டாக இருக்குது, சைஸ் பால்டை எப்படி க்யூர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பண்ணுற 2 டே ப்ராசஸ் 2 லேயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நம்ம நேரடியாக நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதே உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அந்த டபுள் லேயர் எப்படி பண்ணுறேன், என்ன டென்சிட்டி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அந்த இப்படி கொஞ்சம் வாங்க, இப்படி வாங்க, இங்கே பாருல இந்த டென்சிட்டி இருக்குல்ல, இது நீங்கள் படத்தில் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. இதே டென்சிட்டியை நேர்லேயே நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது புரியுதா? இந்த மாதிரி பண்ணக்கூடிய டென்சிட்டியான ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை நம்ம நேர்லேயே இப்போ பண்ணக்கூடிய விஷயங்களே பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களோட கேள்விகளை எல்லாமே கேளுங்க, நான் சொல்கிறேன். டாக்டர் சொல்கிறது வந்து அடர்த்தியா, இனிமேல் இந்த அடர்த்தியா வந்து வேலை செய்யணும் அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள். ஆமாம், இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு லைவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நீங்கள் பயப்பட வேண்டாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோன்னா பேஷண்ட்டு முழிச்சு முதல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், பேஷண்ட்டு பெரிய வலியோடு இருப்பார் அப்படின்னா வேண்டாம். பேஷண்ட் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதி, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பின்பகுதியிலேருந்து எடுக்கிறோம். இந்த பகுதியிலேருந்து பாருங்கன்னா, இங்கே வாங்க, கிட்ட வாங்க, அப்படியே க்ளோஸில் வாங்க. ஹை டென்சிட்டி இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷனில் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. ஸோ ஹை டென்சிட்டி பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப் வாங்கப்பா. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளி தூக்குமா, பயப்பட வேண்டாம், ஒன்று யாருக்கும் தெரியாது. இங்கே பார்க்கலாம், இந்த டென்சிட்டி எல்லாம் அவ்வளோ ஹை இருக்குது பாருங்கள். கொஞ்சம் குனிங்க, இங்கே பாருங்கள், இந்த பின்னாலே ஹை டென்சிட்டி. இந்த ஹை டென்சிட்டி தான் 2 டே ப்ராசஸ். நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் இந்த மாதிரி ஆயிடு 10 நாளில் எவ்வளோ பேர் சொட்டையாக இருந்தாலும் பழைய முடிய பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ன மாதிரி டென்சிட்டி போட்டிருக்கோன்றது தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, இந்த டென்சிட்டி தான் மேட்ரு இப்போ இருக்கிறதுலையே. அதனால் இந்த டென்சிட்டி தான் விஷயங்களே. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். பேஷண்ட்டுக்கு எந்த வலியோ பெரிய விஷயங்களோ இருக்காது. இது கொடுக்குறது லோக்கல் அனஸ்தீசியா தான். 10 நாளில் எவ்வளோ பெரிய பாடம் சொட்டத்தல்ல பழைய முடிய பார்க்கலாம், கேரண்டியாக பார்க்கலாம். பெரிய வலி பெரிய எதுவுமே இருக்காது. அதாவது எவ்வளோ பெரிய பால்டு, வழுக்கையோ சொட்டையோ சொல்லக்கூடிய நம்ம ஊரில். நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொட்டைக்கு? வழக்கத்தில் இல்லை, அப்படி சொல்கிறது இல்லை. நீங்கள் மொட்டை மொட்டை ஆக்சுவலி இது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஸ்ரீலங்கன்ஸ் கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். மொட்டைன்றது முடியை வழிச்சாதான் மொட்டை, முடியலன்னா சொட்டை இல்லை பால்டுன்னு சொல்கிறாங்க. தப்பு கிடையாது. இப்போ வந்து எவ்வளோ பெரிய பால்டாக இருந்தாலும் 2 டே ப்ராசஸ். 2 நாளில் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது 10 நாளில் முடி வளர்ந்துடும். 10 நாளில் சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். எப்படி வளரும்? ஹெட் ஷேவ் பண்ண மாதிரி முடி வளர்ந்துடும், மொட்டை அடிச்ச மாதிரி முடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஷெட்டிங் பீரியட் ஒரு நான்சிங்க 3 to 4 மந்த் வளரும். 5 to 4 தலையே வரலாம் தூக்கி. யாரும் பயம் கொள்ள வேண்டியதில்லை. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்றது சாதாரண விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் முடிச்சுட்டு இருக்காரு, நார்மல் தான், நார்மலாக இருக்கு. சரி, இப்போ முடி மட்டும் தான் செய்வீங்களா இல்லை தாடியில் எல்லாம் செஞ்சிடலாம்? அதாவது முடி சார்ந்த எல்லா விஷயம், பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா மீசை தாடின்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம், பயப்படக்கொள்ள வேண்டாம். அதாவது உங்களுக்கு இந்த முடி சார்ந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செஞ்சு தரும். சரி செய்யலாம். அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் செய்வீங்களா இல்லை பெண்களுக்கும்? நீங்கள் தான் பார்த்தீங்களா கூட பேஷண்ட் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுவோம். அதனால கவலை கொள்ள வேண்டாம். தேவைகளுக்கு வாங்க, கட்டாயமாக 100% பண்ணித்தரேன். தேவையில்லாத வந்தீங்கன்னா நான் அதை செய்ய மாட்டேன். நீங்கள் பார்த்துருவீங்க நிறைய பேஷண்ட் அட்டன் பண்ணும்போது கூட தேவையில்லைன்னா வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா தேவைகளுக்கு தான் ஹேர் ட்ரான் பண்ணிக்கணும், தேவையில்லாதவங்க பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு நல்ல முடி இருக்குது, நீங்கள் எதுக்கு ட்ரான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் தேவைகளுக்கானது தான் இது. சரி, ஓகே. இப்போ 10 நாளில் முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மெயின்டெனன்ஸ் இதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு 10 நாளைக்கு மெடிசன்ஸ்லாம் தருவோம், மற்றெல்லாம் தருவோம். இதுக்குன்னு மெயின்டைன் பண்ண டேப்லெட்ஸ் போடணும், தனியாக இது பார்க்கணும், எந்த அவசியமும் இதில் கிடையாது. ரைட்டு, பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ டாக்டர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்தெல்லாம் நாங்கள் கதைக்க பிளானில் போனாங்களா. ஆனால் டாக்டர் சொன்ன விஷயம் கூடுதலாக நீங்கள் பெரிய ஒரு விஷயத்தை வந்து காட்ட போனீங்களாண்டா எல்லாருமே வந்து பயப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா இது ஒரு சின்ன ப்ரொசீஜர். நாங்களே வந்து ஒரு அண்ணா நாங்கள் போய்களை செய்து கொண்டு வந்திருப்பார். டாக்டர் காட்டி கழிச்சிருப்பார், எங்களை பார்த்துருப்பீங்க. சும்மா சாதாரணமாக வந்து இருக்கிறார். அதே மாதிரி 2-3 பேர் வந்து நாங்கள் இருக்கல. குறிப்பாக வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து முடி கொட்டுது, முன்னுக்கு கொட்டுது, இதை நாங்கள் டாக்டர் முடி நடணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். இதெல்லாமே வந்து சாதாரண ஒரு விஷயம். அதாவது சிலர் வந்து காசுக்காக செய்யணும். ஆனால் அந்த டாக்டர் வந்து உண்மை நிலவரத்தை சொல்கிறார், இதுக்கெல்லாம் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு போயும் வந்தவர், அடர்த்தி குறைவாக இருக்குது, என்ன டாக்டர் செய்யலாம், இது இருக்கா, என்ன முடி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் செய்யலாம்டா. அதுக்கும் அவர் வந்து சொன்னார், இது சாதாரணமான ஒரு விஷயம் தான், உங்களுக்கு இதுக்கு மேலே போகுது, நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னா வந்தால் செய்யலாம் அப்படின்ட்டு சொன்னவர். உண்மையில் வந்து காசுக்காக செய்யலை, ஒரு நம்பிக்கைக்காக இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லியிருப்போம். நீங்களும் காலப்போக்கில் உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் இதில் அந்த நம்பர் நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் எல்லாம் காட்டியிருப்போம். அந்த நம்பரை நான் கீழே போடுறேன். இவருக்கு கால் பண்ணி கழிச்சு கொள்ளுங்கள். பாய்.